நான் கடந்த 3 மாத காலத்துக்கு முன்பாக தாவேக்காலேருந்து வெளியேறியிருந்தேன். தாவேக்காலேருந்து வெளியேறின சமயத்திலிருந்தே தொடர்ந்து தாவேக்கா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க. ஆபாசமாக சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்ணுறது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நான் வெளியேறின காலம் தொட்டே. நானும் வந்துட்டு தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த 2 மாத காலமாக. அவரும் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட தொண்டர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி கமிஷனர் ஆஃபீஸில். இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது இப்போ தான் அதிகமாகிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்கள பற்றி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும். பெரியார் அவர்கள் அன்றே சொன்னார், கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையிலேருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேக்கா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேக்கா தலைவரும் வலியுறுத்துறாரோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. தாவேக்கா தலைவர் மீது புகாருங்கிறது லாஜிக் இருக்காது. எப்படிங்க லாஜிக் இல்லாமல் இருக்கும்? யார் நடக்கும்போதே இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிகள் வாயிலாகவும் சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சி தலைவர் அவர் நிறைய இடங்களில் தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யார் தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தார். அண்ட் நான் அவர் கட்சியிலேருந்து வெளியேறின காலம் தொட்டே நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்லேருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் அது இங்கே நடக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது எங்களோட கேள்வி. விளம்பரத்துக்காக வைசாலி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி விளம்பரத்துக்காக நிச்சயமாக இல்லை. எங்கள் அரசியல் களத்தில் நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிறது இல்லை இல்லையா? இப்போது நீங்கள் உங்களை விமர்சனம் பண்ணுறீங்க. பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிக்காரங்க எதிர்கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணுறது சோசியல் மீடியாவில் இருக்குது. எதிர்கட்சிக்காரங்களை நியாயமான விமர்சனங்கள் நாகரீகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஃபைன் தான். நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம். ஸோ நாங்கள் எடுத்து வைக்கும் போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நாகரிகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம் தானே. அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரிகத்தை பின்பற்றின ஒரு விவாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. ஓகே, தேங்க்யூ.